வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு 2026 சிறப்பு பலன்கள் அந்த தொகுப்பில் பராபவ ஆண்டினுடைய 12 ராசிகளுக்கான பலன்களை பேசுகிற இந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்ப்பவிருப்பது மகர ராசி. புத்துணர்ச்சியுடன் புது தெம்போடு இந்த காணொலியை தொடங்குறோம். என் மனதிற்கு இனிய மகர ராசி நேயர்களே, அதிகமான ஃபாலோயர்ஸ் உலகமெங்கிலும் எனக்கு சிம்ம ராசியிலும் மகர ராசியிலும் இருக்காங்க. இதில் மகரம் ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடித்த ராசி. மகரம் இந்த வீடியோவில் தொடங்கும் போது புத்துணர்ச்சின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 7.5 சனியிலிருந்து விடுபட்டு கடந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் ராசி அதிபதி 3ஆம் இடத்திற்கு சென்றிருப்பதும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் தற்சமயம் 6இல் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2 பெயர்ந்து கடகத்திற்கு வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியை உச்ச குரு சமசப்தமமாக பார்க்க போவதும் உங்களோட ராசியின் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதும் இந்த நிலைமைக்கு பராபவ ஆண்டு என்ன நமக்கு சொல்ல போகுது, என்ன தரப்போகுது, அதை பற்றி பேசுவோம். மகரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட மகத்தான ஒரு ராசி. மானுட பிறவியிலே மகரமாக பிறக்க வேண்டும். கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ராசி, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ராசி மகரம். காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் வீடு. வைராக்கியம், மனதில் எப்பேற்பட்ட சுமைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அது அத்தனையும் தாண்டி வெற்றி பெற்று தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ராசி. 7.5 வருஷம் வாழ்க்கை. பலவற்றை இழந்தீங்க, பலவற்றை பெற்றீங்க. அதாவது பலவற்றை சம்பாதிச்சிங்க, பலவதையும் இழந்தீங்க. இழந்தது அதிகம், பெற்றது ரொம்ப கம்மி. சில பேருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மகர ராசி இழந்தது எது? இழப்புகளில் சில இழப்புகளை திரும்பி பெற முடியாது அப்படிங்கிற உண்மை நம்ம மனசுக்கு தெரியுது. சில இழப்புகளை மட்டும்தான் பெற முடியும். இன்கேஸ் பல இழப்புகளை திரும்பி பெற முடியும், சில இழப்புகளை பெறவே முடியாது. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கு 7.5 சனி முடியும் தருவாயில் கிட்டத்தட்ட போன வருஷம் செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறமே மகரத்துக்கு நல்ல காலம் என்பது ஆரம்பிச்சாச்சு. நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அது தொடங்கியிருக்கும், உங்களுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கும். அப்படி இன்னமும் அடங்கலை தாக்கம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்தி லக்னாதிபதியுடைய பலுவை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அமையும். நாம் சொல்லக்கூடியது 25லேருந்து 30% தாக்கம் இருக்கும். 70% பிறப்பு ஜாதகமே. அப்போ அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான, உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கான, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான பலன்கள் என்ன அப்படின்னு 200% கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாகவோ நேரடி கன்சல்டேஷன் மூலியமாகவோ சொல்ல முடியும். ஆக மகரம், நான் சொன்னேன் மகத்தான ராசின்னு. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து தானே தனக்காக உழைத்து படிப்படியாக முன்னேறி பல சாதனைகளை படைத்த மகர ராசி அன்பர்கள். சோதனைகளெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாதனை படைச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காத அனுபவமும் கிடையாது, உங்களை வாழ்க்கையில் எதிர்க்காத மனிதர்களும் கிடையாது, நீங்கள் வாழ்க்கையில் படாத துன்பங்களும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் பிறகு இப்போ தான் நல்ல காலம் என்பது தொடங்கியிருக்கு. 7.5 வருஷ வாழ்க்கை
எதையெல்லாம் இழக்கக்கூடாது? சிலது திரும்பி பெற முடியாதவற்றை இழந்தது எதெல்லாம்? கணவன் மனைவியை, மனைவி கணவனை, கணவனோ மனைவியோ குழந்தைகளை, பெற்ற தாய் தந்தையரை, மிகப்பெரிய வேலையை, சமுதாயத்தில் மரியாதையை, அந்தஸ்தை, கௌரவத்தை, உடல் ஆரோக்கியத்தை, அருமையான நண்பனை, இதெல்லாம் திருப்பி பெற முடியாத நீங்கள் இழந்தது. மறுபடி உங்களுடைய வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் ஈஸ்வர பகவான், சனி ஈஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்த அனுபவமும் உங்கள் நல்லதுக்காகத்தான் அப்படின்னு நான் சொன்னால் என் மேலே கோபம் வரும். ஆனால் அதுதான் உண்மை. தெய்வம் என்றைக்குமே மனிதனை வேணுமென்ட்டே கஷ்டப்படுத்துறது இல்லை. தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. இது சூப்பர் ஸ்டாருடைய பாடல் வரிகள். என்ன வேணால் நம்மளை விட்டு போயிடலாம், நம்ம உறவுகள் நம்மளை விட்டு போகலாம், நம்ம ஆரோக்கியம் நம்மளை விட்டு போகலாம், நம்ம பெற்று வளர்த்த குழந்தைகள் நம்மளை விட்டு போகலாம், உயிராக நினச்ச காதலி போகலாம், உயிருக்கு மேலே நினச்ச மனைவி போகலாம். எது போனாலும் தெய்வம் நம்மளை விட்டு போகிறதில்லை. இதுதான் சத்தியம். மனுஷன் மனசுக்கு என்னென்னா, தான் சுற்றி இருக்கிறதுலாம் ஒட்டிக்குவான். பல்லி மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கணும். செவுத்தில் ஒட்டிக்கிற மாதிரி எல்லா உறவு மேலும் பச்சக்குன்னு ஒட்டிக்கணும். ஆனால் உண்மை என்னன்னா, யதார்த்தத்தில் இது எல்லா உறவுகளும் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போவாங்க. இந்த சினிமாவை பார்த்து கெட்டு போகக்கூடாது. யதார்த்த வாழ்க்கையில் உண்மை என்னன்னா, எல்லா உறவுகளுமே ஒரு இடத்துல பஸ்ஸில் ஏறி இருக்காங்க, ஒரு இடத்துல பஸ்ஸில் இறங்கிடுவாங்க. ஸ்டாப்பிங் வந்தால் இறங்காத ஒரே ஒரு உறவு பஸ்ஸு பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இறைவனுடைய பாதம். அந்த இறைவனுடைய பாதம் மட்டும்தான் நம்மளை விட்டு விலகாத, எந்த நேரத்திலும் இந்த உடம்பு போனாலும் இந்த ஆத்மாவுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே உறவு அந்த முருகப்பெருமானுடைய பாதங்கள். வேற எதுவுமே இல்லை. ஆக மகரம் ஜெயிலிருந்து வெளில வந்த மாதிரி ஒரு ஃபீல். 7.5 சனி முடிஞ்சுது. பிரேக்கிங் நியூஸ். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது? உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை கொடுக்க உங்க ராசிநாதன் உங்களுடைய முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு என்ன வேணுமோ குரு பார்வை உங்கள் ராசிநாதன் மீதும் ராசியின் மீதும் விழப்போகிறது. என்னையா இதுக்கு மேலே என்னையா வேணும்? ஒரு நல்ல நேரம்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும், நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும், அசிங்கங்களுக்கும், நீங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கும் ஒருத்த ஒரு இடத்துல பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தனா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மறுபடி ராஜாவாக போய் உட்கார்ந்தா அந்த மாற்றங்களை தரக்கூடிய நேரம். ஸோ இந்த வி ஷேப்புன்னு பார்ப்பீங்க. மேலேருந்து கீழே விழுந்துட்டீங்க. விக்ட்ரி, வி ஃபார் விக்ட்ரின்னு சொல்லுவாங்க. திருப்பியும் வெற்றி வேல்னு கூட சொல்லலாம். வி திருப்பி மேலே ஏறுது பாருங்க, ஆஸ்ட்ரோ வேல்னு கூட சொல்லலாம். இந்த வேலின் சாட்சியாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. ராசியாதிபதி முயற்சிகளை குறிக்கிற இடத்துல ராசியை குரு பார்ப்பது, ராசிநாதனையும் குரு பார்ப்பது மிகவும் ராஜ 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 ராஜாதி ராஜ யோகங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மகரத்தில் யார் பிறக்கிறார்களோ இந்த நேரத்தில் மகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இழந்த வேலைவாய்ப்பு, இழந்த உறவுகள், இழந்த ஆரோக்கியம், அதற்கு மேலே 10,000 ரூபாய் இழந்தால் 1,00,000 பெறக்கூடிய யோகம் அந்த அளவுக்கு இருக்கும். இதில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குன்னா அது விதி விலக்கு. நடக்கலைன்னா விதி விலக்கு. 70% மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதில் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கிட்டு கேளுங்க. மகர ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு படம் வரையும் போது கனகச்சிதமாக ஒரு படத்தில் எது எங்கே இருக்கணுமோ, ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட படம், மலை இங்கே இருக்கணும், சூரியன் இங்கே இருக்கணும், ஆறு இங்கே இருக்கணும், தென்னை மரம் இங்கே இருக்கணும், பறவைகள் இங்கே இருக்கணும், குழந்தைகள் இங்கே இருக்கணும், இப்படின்னு அது அப்படியே இருக்கு. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு தொழிலாக இருக்கட்டும்,
தொழில் எடுத்தீங்கன்னா இதுவரை இல்லாத வரலாறு காணாத அளவிற்கு மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும். படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவ மாணவியர்களுக்கு ஒரு 40 மார்க் வாங்கினவங்க 50 மார்க் வாங்கினவங்க 95 மார்க் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். தெளிவாக இருக்கும் மைண்டு. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நினைத்த ஆணையோ நினைத்த பெண்ணையோ காதலித்து திருமணம் செய்வது மிகப்பெரிய யோகம். ஆனால் எல்லாரும் அதை தான் நினைக்கிறாங்க. நினைத்த ஆணையோ நினைத்த பெண்ணையோ காதலித்து அவர்களையே திருமணம் முடிப்பது பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தோட அது மிகப்பெரிய யோகம்னு அத்தனை பேர் நம்புகிறாங்க. ஆமாம், ஆனால் அதை விட பெரிய யோகம் எது தெரியுமா? கல்யாணம் 25 வயசில் 30 35 வயசில் நடக்கும். அதுக்கப்புறம் வர வாழ்க்கையில் நீங்கள் ஒத்துமையாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் யோகம். அதுதான் பெரிய யோகம். நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் யோகம். அப்படி இருந்துட்டீங்கன்னா கடவுளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஸோ அந்த யோகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வருது. அதே மாதிரி பணப்புழக்கங்கள் அதிகமாகக்கூடிய நேரம், உறவுகள்லாம் விட்டுட்டு போய் அவமரியாதை பண்ணி விட்டுட்டு போன உறவுகள் தேடி வந்து மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மன்றாடக்கூடிய நேரம். இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டைமில் தான் நீங்கள் இருக்கீங்க. இதுதான் மகர ராசி. உடனே கமெண்ட்ஸில் ஒரு மகர ராசி நேர் போடுவார், என் வாழ்க்கை இன்னும் இல்லை, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, உருட்டுறீங்க அப்படின்பாரு. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை 1,00,000 மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு சேர முடியாது. அது எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நெவர் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விதி விலக்குகள் விதியாகாது. ஆக உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஒட்டுமொத்த மகர ராசிக்கு நீங்கள் அதை பெயிண்ட் பண்ண முடியாது. இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு புதிய முயற்சியும் கை கொடுக்கும், வியாபாரங்கள் கை கொடுக்கும், கட்டுமான தொழில்கள், மொத்த வியாபாரம், ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, ஐடி துறை, டாக்டர் மருத்துவத்துறை, ஹோட்டல் பிஸ்னஸ், விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள். நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை நோக்கி தான் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. இப்போ குடும்பம் நிம்மதியாக இருக்கும், ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். காதல் வாழ்க்கையில் மட்டும் ஒரு நாள் நல்லா இருக்குது, மறுநாள் சிக்கல் வருது. இது எல்லா காதல்லையும் நீங்கள் அப்படி தான் இருக்குது. 2 நாள் உடனே பிளாக், 3 நாள் பிளாக், 4வது நாள் அன்பிளாக், திருப்பி 5வது நாள் பிளாக், 6வது நாள் அன்பிளாக். இந்த வாட்ஸ்அப்பை எவன் கண்டுபிடிச்சானோ தெரியாது. இந்த பிளாக்கு அன்பிளாக்கை அந்த வாட்ஸ்அப்காரன் தான் கண்டுபிடிச்சான். இதில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது தான் சொந்த மகனையோ மகளையோ பிளாக் பண்ணுறது இல்லை. ஏன் அவங்க தப்பே பண்ணுறது இல்லையா? இல்லை பெத்த அப்பா அம்மாவை பிளாக் பண்ணுறது இல்லை, இல்லை சகோதர சகோதரிகளை பிளாக் பண்ணுறது இல்லை. இந்த கணவன் மனைவிக்குள்ள தான் நிறைய பிளாக்கிங் நடக்குது. இது ஒரு விந்தையான ஒரு விஷயம். அது பிளாக் அன்பிளாக், பிளாக் அன்பிளாக். ஸோ இந்த பிளாக் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, நான் கூட பேச விரும்பலை, இல்லை அன்பிளாக் பண்ணுறதுனால நான் வந்து பேச விரும்புகிறேன். இது ஒரு பைத்தியகாரத்தனம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்திரமான புத்தியுடைய மனிதர்கள் செய்ய முடியாத ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். எப்போ பாரு பிளாக் அன்பிளாக். ஒரு உறவு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்போ எல்லா உறவுலையும் நோபடி இஸ் பர்ஃபெக்ட், நோ மேன் ஆர் உமன் இஸ் பர்ஃபெக்ட். இந்த உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் பறக்கல, இனிமேலும் பறக்கவும் முடியாது. உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி இருக்கிறது தான் அந்த பெஸ்ட்டு தம்பதியர்கள்னு சொல்கிறோம். பிடிக்கலையா விட்டுறணும். இந்த பிளாக்கிங்கே என்னதுக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியாது. அது மாதிரி பல பேர் நம்மகிட்ட கவுன்சிலிங் வரவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிளாக்கு அன்பிளாக்கு, பிளாக் அன்பிளாக்கு, இது என்னன்னே புரியாது. ஒன்று, இந்த பிளாக் பண்ணுறவங்க முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அவங்களே அவங்க பிளாக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் எங்கேயாவது போய் பேசிடுவோமோன்ற பயத்தில் கூட பிளாக் பண்ணுவாங்க. ஆக இதில் வந்து தீர்வு என்பது கிடைக்காது. தீர்வு எதில் கிடைக்கும்னா பேசுறதுல. பேசி தீர்வு கிடைக்கலன்னா கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் பேசுறதில்ல. அப்படி தான் தீர்வு கிடைக்க முடியும். ஆக இதை தவிர வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் துணிவாக இருக்கீங்களோ, ஸ்டேபிளான முடிவுகள் எடுக்கிறீங்களோ, அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் என்பது நகரப்போகிறது. ஹெல்த் விஷயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஆரோக்கியமான ஹெல்த் இருக்கும், எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. ஒட்டுமொத்த மகர ராசி அன்பர்களுக்கும் என்ன சொல்கிறது, 2ல் ராகு, 3ல் சனி, 7ல் குரு வரப்போகிறார், ராசியும் ராசிநாதனையும் பார்க்க போகிறார், 8ல் கேது இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்
கவனமாக ஓட்டணும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் தேவை. கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய கேரட் ஜூஸ் சாப்பிட்றது, நல்ல ஒரு கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்குறது, லேட் நைட் தூங்காமல் இருக்கிறதெல்லாம் தவிர்க்கிறது, இதெல்லாம் நல்ல அளவுக்கு உதவி செய்யும். ஒட்டுமொத்த மகர ராசி அன்பர்களுக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பாக கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், திருக்கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.